ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷருத்ர நெஸ்ட். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி முதல் நாளில் அம்மன் உங்கள் வீடு தேடி வர இந்த விளக்கை ஏற்றுங்க. ஆடி முதல் நாளில் எந்த முறையில் எப்படி பூஜை செய்தால் அம்மனின் அருள் கிடைக்கும், நம்முடைய கஷ்டங்கள் தீர என்ன பரிகாரம் வேண்டுதல் செய்ய வேண்டும் என இப்பதிவில் காணலாம். ஆடி மாதம் பிறப்பதற்கு இன்னும் 3 நாட்களே உள்ளதால் அம்மன் கோவில்களிலும் ஆடி மாத உற்சவங்கள் களை கட்ட துவங்கிவிட்டன. ஆடி மாதத்தில் எளிமையான முறையில் அம்மனை வீட்டிற்கே அழைத்து வழிபடுவதால் அம்மனின் அருளையும் குலதெய்வத்தின் அருளையும் பரிபூரணமாக பெற முடியும். அம்மனை இப்படி வீட்டிற்கே அழைத்து பூஜை செய்து வழிபடுவதால் அம்மனும் நம்முடைய குலதெய்வமும் நிரந்தரமாக நம்முடன் வீட்டிலேயே தங்கி இருந்து நமக்கு தீமைகள் ஏதும் நெருங்காமல் காத்து அருள்வார்கள். வெற்றி தரும் ஆடி மாதம். ஆடி மாதம் அம்மனின் அருளை பெறுவதற்கான மாதமாகும். இதை கடக மாதம் என்றும் சொல்வதுண்டு. ஜோதிட சாஸ்திரப்படி ஆடி மாதம் என்பது சந்திரனின் வீடான கடக ராசியில் சூரியன் பயணம் செய்யும் மாதமாகும். சூரிய சந்திர சேர்க்கை எப்போதெல்லாம் நடைபெறுகிறதோ அது வெற்றியை தரக்கூடிய நிலையாகும். அதேபோல் பெண் சக்தியின் அருள் நிறைந்திருக்கும் காலமாகும். அதனாலேயே ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் உரிய மாதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதத்தில் அம்மனை கோவில்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. அதேபோல் அம்மனுக்குரிய வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் செய்வது சிறப்பானதாகும். பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை கொண்ட ஆடி மாதம் இந்த ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று துவங்குகிறது. அதிலும் காவல் தெய்வமாகவும் தீமைகளை அழிக்கும் தெய்வமாக கருதப்படும் கால பைரவருக்கு உரிய தேய்பிறை அஷ்டமி நாளில் ஆடி மாதம் துவங்குகிறது. ஜூலை 17ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை ஆடி மாதம் உள்ளது. ஆடி மாதத்தில் அனைத்து நாட்களும் சிறப்புக்குரியது என்றாலும் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் ஆகிய கிழமைகள் மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமைகளும் 4 செவ்வாய்க்கிழமைகளும் வருகின்றன. அது மட்டுமல்லாமல் மிகவும் சிறப்பானதாக ஆடி மாதத்தில் 2 கிருத்திகை நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன. இதனால் 2025ஆம் ஆண்டில் 2 ஆடி கிருத்திகை கொண்டாடப்பட உள்ளது. அம்மனை வீட்டிற்கே அழைக்கும் பூஜை. வழக்கமாக ஆடி மாதம் என்றாலே அனைத்து அம்மன் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகம், பூஜைகள் ஆகியவை நடத்தப்படும். இந்த மாதம் முழுவதும் அம்மன் நம்முடனே தங்கியிருந்து அருளாசி வழங்குவதாக ஐதீகம். இதனால் ஆடி முதல் நாளில் அம்மனை நம்முடைய வீட்டிற்கே அழைத்து பூஜை செய்வது அதீத சிறப்பான பலனையும் நம்முடைய வீட்டில் உள்ள துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் அம்மன் போக்கி விடுவாள். ஆடி முதல் நாளில் அம்மனை வீட்டிற்கு அழைக்க ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வைத்தாலே போதும். அம்மனை வீட்டிற்கு அழைக்க செய்ய வேண்டியவை: ஆடி முதல் நாளன்று பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வாசலில் கோலமிட்டு அதன் நடுவில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். முடிந்தால் மஞ்சள் கலந்த தண்ணீர் தெளிப்பது விசேஷம். பிறகு வீட்டின் நிலைவாசலில் சிறிது வேப்பிலையை சொருகி வைக்க வேண்டும். நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும். நிலைவாசலுக்கு அருகில் ஒரு சிறிய தட்டில் 3 அல்லது 4 வேப்பிலை கொத்துகளை பரப்பி அதன் மீது ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். சொல்ல வேண்டிய நாமம்: தீபத்திற்கு அருகிலேயே ஒரு எலும்புச்சத்தை வைக்க வேண்டும். விளக்கை ஏற்றிவிட்டு உங்களின் குலதெய்வம் பெயரை 3 முறை சொல்லுங்கள். பிறகு உங்களுக்கு விருப்பமான பெண் தெய்வத்தின் பெயரை 3 முறை சொல்லுங்கள். உங்களின் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வத்தின் பெயரையும் மனதார சொல்லுங்கள். பிறகு வீட்டிற்குள் சென்று பூஜை அறையில் உள்ள அம்மன் படத்திற்கு பூக்கள் அணிவித்து அம்மனின் பாதத்தில் 2 வெற்றிலை பாக்கு வைத்து வழக்கமாக நாம் ஏற்றுவது போல தீபம் ஏற்ற வேண்டும். முடிந்தால் அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல், கூழ் போன்ற ஏதாவது ஒரு உணவை நெய்வேத்தியமாக படைக்கலாம். எத்தனை நாட்கள் ஏற்ற வேண்டும்?
இதேபோல் தினமும் நிலைவாசலில் விளக்கேற்ற வேண்டும். எலுமிச்சம்பழம் காயாமல் இருந்தால் 3 அல்லது 4 நாட்களுக்கு ஒருமுறை கூட மாற்றலாம். தினமும் இப்படி விளக்கு ஏற்ற முடியாவிட்டாலும் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலாவது அதிகாலையில் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும். நிலைவாசலில் ஏற்றும் தீபம், வைக்கும் வேப்பிலை மற்றும் எலுமிச்சை மனம் வீட்டில் பரவ பரவ உங்களின் வீடு தேடி அம்மனும் உங்களின் குலதெய்வமும் வரும். அவர்கள் ஆடி மாதம் முழுவதும் உங்களின் வீட்டிலேயே இருந்து உங்கள் குடும்பத்திற்கு அருளாசி வழங்குவார்கள். முடிந்தவர்கள் அருகிலுள்ள அம்மன் கோவில்களுக்கு கூழ் மற்றும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான கேழ்வரகு, அரிசி, வெல்லம், பருப்பு, நெய் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அல்லது வீட்டிலேயே கூழ் காய்ச்சி அம்மனுக்கு படைத்துவிட்டு அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம். ஆடி மாதத்தில் இவ்வாறு எளிமையான முறையில் அம்மனை வீட்டிற்கே அழைத்து வழிபட்டு அம்மனின் அருளையும் குலதெய்வத்தின் அருளையும் பரிபூரணமாக பெறுவோம். அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.